ஜடப்பொருள், உணர்வு, மனம் என்று எப்படி வேண்டுமானாலும் வைத்துக் கொள்ளுங்கள். விஷயம் இதுதான். இவை உள்ளன என்றும் சொல்ல முடியாது, இல்லை என்றும் சொல்ல முடியாது. அவை ஒன்று என்றும் சொல்ல முடியாது, பல என்றும் சொல்ல முடியாது. பிரித்து பார்க்க முடியாத தனித்தனியான பொருள், காண முடியாமல் சேர்ந்திருக்கின்ற ஒளியும் இருளும் கலந்த இந்த முடிவற்ற நாடகம் நடந்து கொண்டே இருக்கிறது. இது உண்மை. அதே வேளையில் உண்மை இல்லை. இது விழிப்பு நிலை, அதே வேளையில் தூக்க நிலை. இது நிஜங்களின் ஒரு சித்திரம். இதுதான் மாயை. நாம் இந்த மாயையிலேயே பிறந்துள்ளோம், அதிலேயே வாழ்கிறோம், அதிலேயே சிந்திக்கிறோம், அதிலேயே கனவு காண்கிறோம். இந்த மாயையில் நாமே தத்துவ மேதைகள், நாமே ஆத்ம ஞானிகள். இல்லை இல்லை, இந்த மாயையில் நாமே பேய்கள், நாமே தெய்வங்கள். உங்கள் கருத்துக்களை முடிந்தவரை நீட்டுங்கள், உயர உயர கொண்டு செல்லுங்கள். அவற்றை எல்லையற்றவை என்றோ நீங்கள் விரும்புகின்ற வேறு ஏதாவது பெயரையோ கொடுங்கள். ஆனால் அந்த கருத்துக்கள் அனைத்தும் மாயையில் அடங்கியவையே. இது வேறு விதமாக இருக்கவும் முடியாது. மனித அறிவு முழுவதுமே இந்த மாயையை பொதுமைப்படுத்துவதுதான். இந்த மாயையை உள்ளது உள்ளபடி அறிவதற்கான ஒரு முயற்சி தான். இது நாம ரூபத்தின் ஒரு செயல்பாடே. உருவம் உள்ள எதுவும், நம் மனத்தில் ஒரு கருத்தை ஏற்படுத்துகின்ற எதுவும் மாயைக்கு கட்டுப்பட்டதுதான். ஏனெனில் காலம், இடம் மற்றும் காரண காரியங்களுக்கு கட்டுப்பட்ட எதுவும் மாயைக்கு கட்டுப்பட்டதே. கடவுளை பற்றிய பழைய கருத்துக்களுக்கே திரும்பவும் சென்று அவை எப்படி மாறியுள்ளன என்பதை காண்போம். நம்மீது எப்போதும் அன்பு செலுத்துகின்ற, சிறிதும் சுயநலம் இல்லாத, சர்வ வல்லமையுள்ள, பிரபஞ்சத்தை ஆள்கின்ற ஒரு கடவுள் கருத்து எடுத்த எடுப்பிலேயே நமக்கு திருப்தி அளிப்பதில்லை. நியாயமான கருணையுள்ள கடவுள் எங்கிருக்கிறார் என்று தத்துவவாதி கேட்கிறான். மிருகங்களும் மனிதர்களும் அவரது பல கோடி குழந்தைகளும் அழிந்து கொண்டிருப்பதை அவர் பார்க்கவில்லையா? பிறரை அழிவுக்கு உள்ளாக்காமல் ஒருவர் ஒரு கணமேனும் வாழ முடியுமா? பல்லாயிரம் உயிர்களை அழிக்காமல் நாம் ஒரு முறையாவது மூச்சை உள்ளே இழுக்க முடியுமா? கோடிக்கணக்கான உயிர்கள் அழிவதால் தான் நாம் வாழ்கிறோம். நம் வாழ்க்கையின் ஒவ்வொரு கணமும், நாம் மூச்சுவிடும் ஒவ்வொரு மூச்சும் பல்லாயிரம் உயிர்களின் அழிவுக்கு காரணமாக இருக்கிறது. நமது ஒவ்வொரு அசைவும் பல கோடி உயிர்களின் அழிவிற்கு காரணமாக இருக்கிறது. நாம் உண்ணும் ஒவ்வொரு கவளமும் பல கோடி உயிர்களின் அழிவிற்கு காரணமாக இருக்கிறது. அந்த உயிர்கள் ஏன் அழிய வேண்டும்? அவை கீழ்நிலை பிறவிகள் என்று சாதுரியமாக அந்த பழைய பதிலை சொல்லலாம். அப்படியே வைத்துக் கொள்வோம். ஆனால் எறும்பை விட மனிதன் உயர்ந்தவனா, மனிதனை விட எறும்பு உயர்ந்ததா என்பது யாருக்கு தெரியும்? இப்படியோ அப்படியோ யார் நிரூபிப்பது? எனவே இந்த கருத்து ஏற்கத்தக்கது அல்ல. இந்த கேள்வியை கேட்டுவிட்டு அவை கீழ்நிலை உயிர்கள் என்றே வைத்துக் கொண்டாலும் அவை எதற்காக அழிய வேண்டும்? அவை கீழ்நிலை உயிர்களானால் வாழ்வதற்கு அவற்றிற்குத்தான் அதிக உரிமை இருக்கிறது. ஏன் அவை வாழக்கூடாது? அவை புலன்களையே அதிகமாக சார்ந்து வாழ்வதால் இன்ப துன்ப அனுபவங்கள் நம்மை விட பல்லாயிரம் மடங்கு அவற்றிற்கு அதிகம். ஒரு நாயோ ஓநாயோ உண்பது போன்ற அவ்வளவு ரசனையோடு நம்முள் யார் உண்கிறோம்? யாரும் இல்லை. இதற்கு காரணம் நம் சக்திகள் புலன்களில் இல்லை, அவை அறிவிலும் உணர்விலும் இருக்கின்றன. ஆனால் மிருகங்களை பொறுத்தவரையில் அவற்றின் உயிரே புலன்களில்தான் உள்ளது. நம்மால் கனவு கூட காண முடியாத அளவுக்கு அவை புலன்களில் இன்பம் காண்கின்றன. ஆனால் இன்பத்தின் அதே விகிதத்தில் துன்பத்தையும் அவை அனுபவிக்கின்றன. இன்ப துன்பங்களை சமமாகத்தான் அனுபவிக்க முடியும். ஆகவே மனிதனை விட மிருகங்களுக்கு இன்ப அனுபவம் அதிகம் என்றால் துன்ப அனுபவமும் அதிகமாகத்தான் இருக்க வேண்டும். அதிகமாக இருக்காது என்று வேண்டுமானால் சொல்லலாம்.
மனிதர்கள் இறக்கும்போது அவர்களுக்கு ஏற்படும் துன்பத்தை விட பல்லாயிரம் மடங்கு துன்பத்தை மிருகங்கள் இறக்கும்போது அனுபவிக்கின்றன. ஆனாலும் அவற்றின் துன்பத்தை பற்றி கவலைப்படாமல் அவற்றை நாம் கொல்கிறோம். இதுதான் மாயை.